நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்ளைசஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை ஒரு கேமோட தொடங்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கையில் இருக்கிற அந்த பலூனை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நான் 10 வர கவுண்ட் பண்ணுவேன். யாரோட கையில் பலூன் உடையாமல் இருக்கோ அவங்க தான் வின்னர். 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரு கையிலையும் பலூனையை காணும்? யாரும் வின் பண்ணலையா? நான் உங்ககிட்ட என்ன ரூல்ஸ் சொன்னேன்? யாரோட கையில பலூன் உடையாம இருக்கோ அவங்க தான் வின்னர், அப்படிதானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் பலூனை உடைக்காம இருந்திருந்தாலே நீங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்கலாம். நிறைய நேரத்துல மற்றவங்க நமக்கு தீமை செய்யும் போது நம்மளும் பதிலுக்கு தீமை செஞ்சிடறோம். அது நமக்கும் நஷ்டத்தை கொண்டு வரும்னு நமக்கு தெரியவே மாட்டுக்கு. நம்ம வேதம் சொல்லுது தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு ஃபுல்லா தீமைக்கு தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிற தலைப்புல நிறைய காரியத்தை நம்ம படிக்க போறோம். இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாமா? ஓவர் டு Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ கிட்ஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு அப்ளைஸ் கிட்ஸ் ஃபெலோஷிப். ஒவ்வொரு மாதமும் இந்த அப்ளைஸ் கிட்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக ஏசப்பாக்குள்ளக்க நீங்கள்லாம் பலப்பட்டு வரீங்கள்ல. நிறையா புது விஷயம் ஏசப்பா பற்றி கற்றுக்குறீங்க, வசனம் கற்றுக்குறீங்க, பாட்டு கற்றுக்குறீங்க. ஸோ இந்த மாதமும் நீங்கள் நிறையா விஷயங்கள் புதுசாக கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஸோ இந்த மாதம் என்ன தீம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல, தீமைக்கு தீமை செய்யாதே. உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இல்லைன்னா வீட்டில் சில வேளைகளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பிறந்தவங்க ஏதாவது தீமை செய்கிறாங்களா, உடனே உங்களுக்கு கோபம் வரும், இல்லை என்னையா அடிச்சுட்ட நானும் அடிக்கிறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? மன்னிக்கணும். சரியா? பைபிளில் கூட யோசேப்புன்னு ஒரு அண்ணன் பார்க்குறோம் இல்லை, அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் அவனுக்கு விரோதமாக தீமை செய்ய நினச்சி குழியில் தூக்கி போட்டாலும் ஏசப்பா அவரை உயர்த்தின பிறகு அவங்க குடும்பத்திற்கே அவர் நன்மை செஞ்சார். அவர் இருந்த தேசத்தில் அவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு அரவணைச்சு பாதுகாத்து கொண்டாரு. ஏசப்பாவோட பிள்ளைங்களாகி நீங்களும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஏசப்பா பைபிளில் வசனம் சொல்லியிருக்கிறாங்க, பழி
பழி வாங்குதல் எனக்குரியது. உனக்கு யாராவது தீமை செய்கிறாங்களா, ஏசப்பா கிட்ட நீ ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு தீமை செய்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். போட்டி இருக்கணும், ஆனால் உன் வாழ்க்கையில் பொறாமை இருக்கக்கூடாது. தாழ்மையாக ஏசப்பாக்குள்ளே இருக்கணும், பெருமை என்றைக்குமே இருக்கக்கூடாது. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், எஸ் 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 என்று சொல்லு. ஒரு பாட்டு நம்ம ஏற்கனவே அழகாக பாடி ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம்ல, இன்றைக்கி அந்த பாடலை பாட போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? எஸ் 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 என்று சொல்லு. கமான் வித் மியூசிக். வெரி குட். நல்லா ஆக்ஷன் பண்ணணும் வீட்டில் இருந்துட்டு. எஸ் 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 என்று சொல்லு, அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் 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 என்று சொல்லு, அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. கம் ஆன் மியூசிக். தாழ்மைக்கு தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. கம் ஆன் மியூசிக். கீழே ஆமென். போட்டிக்கு எஸ் சொல்லியா? போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. வாவ், சூப்பர். நீ எதுக்கு எஸ் சொல்ல போகிற உன் வாழ்க்கையில்? இல்லை, போட்டி உனக்கு இருக்கணும், நல்லா சாதிக்கணும், ஏசப்பாக்காக மேலே வரணும், ஆசையெல்லாம் உனக்கு இருக்கணும். ஆனால் பொறாமல் வரக்கூடாது. உன் ஃப்ரெண்டை பார்த்து பொறாமல் வரக்கூடாது. அவன் மட்டும் உயர்ந்துட்டானே, அவன் மட்டும் மேலே வரானே, அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது. ஏசப்பாவோட பிள்ளைங்க எல்லாவற்றையும் சகிச்சு கொள்ளணும். நீ மேலே வரணும்னு முயற்சி பண்ணணும். அப்போ தான் ஏசப்பா உன்னை உயர்த்த முடியும். பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னோட சமாதானத்தை கெடுப்பான். உன் ஃப்ரெண்டு சரியில்லை, உன் அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்லி உனக்கு பிரச்சனையை கொண்டு வர முயற்சி செய்வான். அதுக்காக தான் பிசாசு எப்படிப்பட்டவன்னா தந்திரன்னு பைபிள் வசனம் சொல்லுது. அவன் தந்திரமானவன். உன் சமாதானத்தை குலைக்கிறதுக்காக உனக்கு தீமைக்கு தீமை செய்ய வைப்பான், சண்டை போட வைப்பான். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க அப்படி செய்யக்கூடாது, சரியா? சமாதானமாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே பாடின ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தந்திரன் சாத்தான் தந்திரன். சேர்ந்து ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணலாமா? Come on, with music. Superb. Very good. தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. சிங்கம் போல கட்சித்தாலும் மயம் துழியும் எனக்கு இல்லை. இயேசுவின் பேராலே பிசாசு உன்னை துரத்தி 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 ஓட வைப்பேனே. துரத்தி 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 ஓட வைப்பேனே. சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். ஆமென்.
ஏசப்பாவோட பிள்ளைங்க சமர் வீரன். சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். போர் வீரன், நீ தைரியமாக இருக்கணும். ஏசப்பா உன்னை அப்படி தான் படைச்சிருக்கிறார். பிசாசு உன்னை தந்திரமாக கவுத்த ட்ரை பண்ணுவான். ஆனால் நீ சொல்லணும், ஏசப்பாவோட பிள்ளை. சில வேளையில் பயத்தை கொண்டு வருவான், இருட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் பயத்தை கொண்டு வருவான், எக்ஸாமை பார்த்து பயம் கொண்டு வருவான், வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு பயத்தை கொண்டு வருவான். நீ சொல்லணும், நான் ஏசப்பாவோட பிள்ளை, பிசாசே நான் பயப்பட மாட்டேன்னு. ஆமென். ஏசப்பா அப்படி உனக்கு உதவி செய்வார். இந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுவோமா? தந்திரன் சாத்தான் தந்திரன், நான் பயப்பட மாட்டேன், ஏசப்பாவோட பிள்ளைன்னு. ஓகே, லெட்ஸ் மியூசிக். சூப்பர். ஆமென். நல்லா ஆக்ஷன் பண்ணுங்க. வெரி குட். தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. சிங்கம் போல கர்ஜித்தாலும் பயம் துழியும் எனக்கு இல்லை. இயேசுவின் பேராலே பிசாசே உன்னை துரத்தி 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 ஓட வைப்பேனே. துரத்தி 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 ஓட வைப்பேனே. சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். ஓகே, நீ ஏசப்பாவோட பிள்ளை, போர் வீரன். பிசாசு உனக்கு பாவ இச்சையை கொண்டு வந்தாலும் மேற்கொள்ளுகிற வல்லமையை ஏசப்பா உனக்குள்ள தந்திருக்கிறார். ஓகேயா? அழகா பாடல் பாடி எங்களோட கூட ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போகலாம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் சாங்லாம் சூப்பராக பண்ணுனீங்க. இப்போ ஒரு கேம் விளாடலாமா? ஓகே ஜோடா. இந்த பவுல் ஃபுல்லாக பேப்பர்ஸ் இருக்கு மிச்சோ. இதுல இருந்து நீ ஒரு பேப்பர் எடு. அதில் ஒரு பைபிள் கேரக்டரோட நேம் எழுதியிருக்கும். அதை ஆக்ஷன் பண்ணி நீ காமிக்கணும். மற்றவங்க அது என்ன நேம்னு கண்டுபிடிக்கணும். சூப்பர் சூப்பர் கேரக்டர். ஆக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படிதான், வெரி குட், சூப்பர். கமான். வெரி குட். ஆபிரகாம். வெரி குட், சூப்பர். மிச்சு, இன்னொரு பேப்பர் எடு பார்க்கலாம். எடுத்த ஜோடா. சூப்பர் சூப்பர், ஆக்ஷன் பண்ணு. சூப்பர், வெரி குட். அப்படிதான். இல்ல, கிட்ட வந்துட்டங்க. இஸ்மவேல். யோபு. கொஞ்சம் இன்னும் கிட்ட. யாக்கோபு. யாக்கோபு, வெரி குட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஜோடா. ஆக்ஷன் பண்ணதுனால கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தீங்களா, வார்த்தை அப்படிங்கிற ஒரு இது இல்லாததுனால அந்த நிகழ்ச்சி உங்களால் புரிஞ்சிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் நமக்கு வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூட வார்த்தையை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்க்கலாமா? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. வார்த்தை அல்லது பேச்சு மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தையும் தனித்துவத்தையும் காட்டக்கூடிய ஒன்று. மனதில் தோன்றக்கூடிய விஷயத்தை வார்த்தையாக வெளிக்காட்ட முடியும். மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு பெரும் உதவியாக இருப்பது இந்த வார்த்தைகள். தேவனும் வார்த்தையாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் மனிதனோடு தன்னுடைய விருப்பத்தை,
இந்த பூமியில் செய்யக்கூடிய சித்தத்தை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். தேவனுடைய வார்த்தை உருவாக்கக்கூடியது, சுகமாக்கும், நித்திய ஜீவனை, பரலோக வாழ்க்கையை கொடுக்கும். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் வார்த்தையில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகின்றது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. யாக்கோபு 3:6 நாவை குறித்தும் அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வார்த்தையின் மூலமாய் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பவர்கள் அவரை போலவே உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாத்தான் அதை அழிக்கிறவனாக இருக்கின்றான். நாம் அழிக்காதபடிக்கு உருவாக்க வேண்டும். எனவே வார்த்தையில் கவனம் முக்கியம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு எல்லாரிடத்திலும் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. பெரியவர்களை பார்த்தால் மதிப்பு நிறைந்த, மரியாதை நிறைந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். கோபப்பட்டோ அல்லது கெட்ட வார்த்தைகளிலோ நாம் பேசக்கூடாது. நாம் பேசுவதை மற்றவர்கள் விரும்பி கேட்க வேண்டும். நாம் வார்த்தையில் சிறப்பானதை பேசும்போது எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுவோம். பிரியமான குட்டீஸ், நீங்களும் உங்க பேச்சிலையும் வார்த்தைகளிலேயும் கவனமாயிருங்க. பல பேருக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுங்க. உங்க பேச்சும் செயலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்தீங்களா? வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட பேச தகுந்த வார்த்தையை பேசணும், பேசக்கூடாத வார்த்தையை பேசக்கூடாது. வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதான் நைட்டு ஜோமனிக்கலாம்ல ஜூடா. தாவீது வேதாகமத்துல ஒரு நாளைக்கு 7 தடவை ஜெபம் பண்ணினார். தானியேல் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணார். அவங்கள மாதிரி நம்ம ஜெபம் பண்ணாட்டா கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி நம்ம ஜெபிக்கணும். ஓகே ஜூடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூடி ஜெபிக்கலாம். ஓவர் டு பிரேயர் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. குட்டீஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்பொழுதும் நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தை எசப்ப விரும்பி கேட்குறாங்க. நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து அதுக்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கலாமா? மீடியான்ற ஒரு விஷயம் எலெக்ஷனில் பெரிய விஷயம் செய்யுது. மக்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் நியூஸ், தேர்தலில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் பற்றின நியூஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? மீடியா மூலமாக தானே. டிவி, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், நியூஸ் பேப்பர், இது எல்லாம் மீடியா தான். நீங்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி மீம்ஸ்லாம் பார்க்குறீங்க, ட்ரோல் வீடியோஸ் பார்க்குறீங்க, இது எல்லாமே மீடியா தான். நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க தானே. ஆனால் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? என்னுடைய தேசத்தில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு, எங்களை ஆளுகிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கள ஆளுகை செய்யுங்கன்னு ஜெபிச்சிருக்கீங்களா? பாருங்க குட்டீஸ், பிசாசு உங்களை சிரிக்க வச்சு இது எல்லாவற்றையும் பற்றி உங்களை யோசிக்க விடாமல் பண்ணிட்டான்ல. நாம் ஜெபிச்சா எல்லாம் மாறும். குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? இப்பொழுதும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
தகப்பனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேர்தலுக்காக ஆண்டவரே மீடியாவுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மீடியா துறை மூலமாக ஆண்டவரே தேர்தலில் ஆண்டவரே ஜனங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்வாங்க ஆண்டவரே. அப்பா அந்த மீடியா மேல் ஆண்டவரே உங்கள் ஆளுகை வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே மீடியா துறை மேல் ஆண்டவரே உங்கள் ஆளுகை ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீடியாவில் ஆண்டவரே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற மோசஸ் தம்பியோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இப்போதான் ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேசத்துக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த மீடியாக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த மீடியா மூலமாக ஏசப்பா நிறைய ஆண்டவரே பிசாசான ஆண்டவரே தவறான செய்திகள் ஆண்டவரே மக்கள் மனதில் ஆண்டவரே பரப்பி கொண்டு வருகிற ஆண்டவரே. இந்த செய்திகள் ஆண்டவரே மக்கள் பரவாதபடிக்கு ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா அந்த தேர்தல் சமயத்தில் ஆண்டவரே மக்கள் எல்லாரும் ஆண்டவரே நியூஸ் பார்ப்பாங்க ஏசப்பா. அந்த நியூஸ் ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான நல்ல செய்திகளாக இருக்கும்படிக்கு ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நல்ல தலைவர்கள் யார், தீய தலைவர்கள் யார் என்று அவங்க அறிந்து கொள்ளும்படிக்கு ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ஒரு எழுப்புதலை ஏசப்பா மீடியாவில் கொண்டு வர போகிறதுக்காக ஏசப்பா நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்ம அடுத்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த தரிசனத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதில் ஒரு பங்கு சிறுவர் ஊழியத்தில் 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 1 கோடி ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தணும். இந்த திட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க பார்க்கலாம். ஏசப்பா நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மோகனுக்களுக்காக, ஆஷ்லிகாவுக்காக ஆண்டவரே ஃபுல் டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவரே 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் திட்டத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய ஆளுகை உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தரிசனத்தை கொடுத்தவர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மோகனுக்களை பயன்படுத்துங்க, ஆஷ்லிகாவை நீங்கள் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீங்கள் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த தரிசனம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கூட உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், ஏசப்பா சொல்கிறாங்க தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஏசப்பா கூட அப்படித்தான் இருந்தாங்களாம். நாமளும் அவரை மாதிரியே என்ன பண்ணணும் தெரியுமா? தீமைக்கு தீமை செய்யாம எல்லாருக்கும் நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஏசப்பாவை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தாராம். நாம கூட கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செய்யணும் குட்டேஸ். ஒரு நாளும் அவன் அடிக்கிறானேன்னு சொல்லி நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது, அவன் பேசுறானேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, திருப்பி பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்பவும் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதை குறித்து கூட ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் நம்ம பார்க்கலாமா? இதுதான் நம்ம லைஃபு. பாருங்க, இந்த லைஃபுக்குள்ள பாருங்க, இதுதான் நம்முடைய லைஃபு. இந்த லைஃபுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீமையான காரியத்தை செய்யலாம், கெட்ட காரியத்தை செய்யலாம். உன்னை துன்பப்படுத்தலாம், உன்னை வார்த்தையினால காயப்படுத்தலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீ எப்பவும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அவங்களுக்கு திரும்ப
துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. தீமைக்கு தீமை செய்யாமல் இங்கே பாருங்கள், இந்த இது மாதிரி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம நன்மை செய்யும்போது தீமையெல்லாம் என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும், அந்த இடத்த விட்டு விலகி போயிடும். நாம் எப்பவும் என்ன செய்யணும்னு சொன்னால், நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கும்போது தான் அவங்களும் நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ நேரம் இவ்வளோ தீமைகள் இருந்துச்சு, ஆனால் நம்ம ஒரு நன்மை செய்யும்போது அந்த தீமைகள் எல்லாம் என்ன செய்யுது? நம்மை விட்டு மாறி போய் விடுகிறது. அதனால் மறந்துடாதீங்க குட்டீஸ், தீமைக்கு தீமை செய்யாமல் எப்பொழுதும் நன்மை செய்யுங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரிடத்திலும் ஏசப்பாவுடைய அன்பை காட்டுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த ஆப்ஜெக்ட் லெசனோட வந்து உங்களை மீட் பண்றேன். பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், என்ன ப்ரோக்ராம் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்கு வந்திருக்கோம். எஸ், நம்ம வந்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம ஆராதிக்கிற தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமான தேவன் நம்ம ஆராதிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஆமென். இசப்பா, இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆராதிக்க நீங்கள் உதவி செஞ்சதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. மீதியான வேலையை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென், ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ப்ரைஸ் அலாட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்குலாம் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் பார்த்து சூப்பராக சந்தோஷமாக ஏசப்பாவை பற்றி நிறைய காரியம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போது நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. யாராவது நம்மளை அடித்தா உடனே பதிலுக்கு அடிச்சிடுறது. இதுதான் ஏசப்பா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. தீமைக்கு தீமை செய்யாதே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ரெடியாக சூப்பராக ஒரு கதை இருக்குது. அந்த கதையை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எல்லாம் ரோமர் எடுங்க பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். நான் வாசிக்கேன், கவனிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். யாருக்குமே தீமைக்கு நீங்கள் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நிறைய தீமை வரும், நிறைய தீங்கு வரும். அதுக்கு பதில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த போட்டி சண்டைன்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. யாராவது ஒருத்தர் நம்மளை அடித்தா திரும்ப அடித்தோம் அப்படின்னா மறுபடியும் பதிலுக்கு அடிப்பாங்க. அந்த சண்டை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், சரி அடிச்சிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னா, தீமை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப பகை வளராது, சண்டை வளராது. நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்மளும் கெட்டு போக மாட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட தான் செய்வோம். சரி, இதுக்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலேருந்து ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம். அது யார் தெரியுமா? தாவீது, கிங் டேவிட். அவர் எதனால் கிங் ஆனார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் அவருக்குள்ளே இருந்துச்சு. தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டு பட்டணத்துக்குள்ளே வராரு. பட்டணத்துக்குள்ளே வரும்போது நிறைய பெண்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அந்த நேரத்தில் சவுலுக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம். தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க, எனக்கு வெறும் 1000 தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுல் மனசுக்குள்ள ஒரு பொறாமை. இந்த பொறாமை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பகையாக வளர்ந்து தாவீதை எப்படியாவது கொன்னறணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு சவுல் மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை, ஒரு ஆவி கூட, ஒரு அசுத்தாவி அவரோட மனசுக்குள்ள புகுந்துட்டு. இப்போ இந்த சவுல் ஒவ்வொரு நாளும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, எப்படியாவது நான் தாவீதை கொன்னுறணும்னு சொல்லி அவரோட மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கார். இதுக்கு ஆதாரம் ஒரு வசனம் நான் சொல்லட்டா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 29வது வசனம். நான் வாசிக்கேன், கவனிங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். சவுல் உயிரோடு இருந்த எல்லா நாளுமே தாவீதுக்கு சத்துருவா இருந்தான். சத்துருவான்னா விரோதியாவே இருந்தார். எப்படியே அதை அழிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தாவீது எல்லா நேரத்துலையும் நன்மை தான் செய்கிறாரு. கோலியாத்தை வீழ்த்தி தேசத்துக்கு பெருமையை சேர்த்தது, தேசத்தை பாதுகாத்தது யாரு? தாவீது. ஆனால் இந்த தாவீதை கொல்லணும்னு சொல்லி தேசத்தோட ராஜா நினைக்காரு. இப்போ சரி, நம்ம வீட்டில் படை தளபதியாக அவனை சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்காரு, சவுலோட அரண்மனையில் தாவீது இருக்காரு. இப்போது சவுலுக்குள்ளே பார்த்தா ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத பேய் பிடிச்சிக்கிட்டு அவர் ஆடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் தாவீது கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கிறாரு, வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுறாரு. அப்போ அவருக்குள்ளே இருந்து அந்த அசுத்தாவி வெளியெல்லாம் போகும். இப்போ இந்த நேரத்தில் சவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கையில் ஒரு ஈட்டியை வச்சுருக்காரு. ஈட்டியை வச்சுட்டு எப்படியாவது இந்த தாவீதை கொன்னணும்னு சொல்லி ஈட்டியை கொண்டு வேகமாக எறிகிறாரு. தாவீது யார்? ஒரு போர் வீரன், ஒரு படை தளபதி. டக்குன்னு விலகி ஓடி போயிடுறாரு. அதுக்கு மேலே கர்த்தர் அவரோட கூட இருக்காரு. தாவீதோட கர்த்தர் எப்பவும் இருந்தார். அப்போ இந்த சவுல் நிறையா தடவை கொல்ல வரும்போதும் எல்லா தடவையும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கார். இப்போ ஓடி போயிடுறார். இது ஓடி போன பிறகு பார்த்தா இவருக்கு இன்னும் கோபம். அதுக்கப்புறம் ஒரு தடவை அசுத்தாவி இவருக்குள்ளே இருக்கும். இதை மாதிரி தாவீது கிண்ணறத்தை வாசித்து பாட்டு பாடுவார். அந்த நேரத்துலையும் சவுலுக்கு பயங்கர கோபம் ஈட்டியை கொண்டு வேகமாக எறிவார். அந்த நேரத்துலையும் விலகி போயிடுவார் தாவீது.
இப்படி ஒவ்வொரு தடவையாக கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ தாவீதும் சவுலோட பையன் யோனத்தானும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. தாவீதுக்கு யாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா? சவுலோட மகள் மீகாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு எப்படியாவது தாவீதை கொண்டுறணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனை பூட்டி போட்டு அவனை நாளைக்கு கொண்டு வந்து அவனை உள்ளே போடுங்க, அவனை ஜெயிலில் போட்டு அடித்து கொண்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. இது மீகாளுக்கு தெரிஞ்சிருது. யாருக்கு? தாவீதோட மனைவி மீகாளுக்கு தெரிஞ்சிருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, எங்கள் அப்பா உங்களை கொல்லணும்னு பார்க்காருன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவர் படுக்கிற இடத்துல ஒரு பொம்மையெல்லாம் தூக்கி வச்சு மூடி போட்டு அவரை காப்பாற்றி விட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் கொல்லணும் எப்படியாவது தாவீதுக்கு தீமை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் தாவீது ஒரு தடவை கூட திரும்ப எதிர்த்து அடிக்கவே இல்லை. அதான் ப்ளஸ் பாயிண்ட். தாவீது ஒரு தடவை கூட சவுலை எதிர்த்து பேசலை, எதிர்த்து அடிக்கலை, எதிர்த்து கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இது தாவீது கிட்ட தேவன் கொடுத்த நல்ல ஒரு குணாதிசயம். இந்த குணாதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம திரும்ப காயப்படுத்தலான்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போமே தவிர இந்த குணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா நினைக்கிறாங்க. நமக்கு யாராவது தீமை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் தீமை செய்யக்கூடாது, நன்மையை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாமல் உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கோல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு ஒரு விதமாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம்னு யோசிப்போம். இது ஏசப்பா நமக்குன்னு வச்சிருக்கிற குணாதிசயம் கிடையாது. ஏசப்பாவோட பிள்ளைக்கு அடையாளம் இது கிடையாது. நம்ம பதிலுக்கு நன்மை செய்யணும்னு ஏசப்பா எதிர்பார்க்காங்க. எத்தனையோ தடவை கொல்லணும்னு சொல்லி சவுல் திரும்ப ஓடி வரும்போதெல்லாம் தாவீது கூட உள்ள போர் வீரர்கள் சொல்லுவாங்க, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ கூட அவரை கொன்னரலாம், உங்க சத்துருவ தேவன் உங்க கையில கொடுத்துட்டாரு, கொன்னரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜா, அவரை நான் தொடக்கூடாது, அவர் மேலே நான் கை போடக்கூடாது, அவரை நான் தாக்கக்கூடாது, அவருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். இதுதான் ஒரு நல்ல குணாதிசயம். இப்படி கடைசியாக வந்துக்கிட்டே இருக்கும். யோனத்தானும் தாவீதும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு நாள் விருந்து வைப்பார் சவுல் ராஜா. விருந்துக்கு தாவீதை வர வச்சு அந்த இடத்துல அவனை கொன்னுடலான்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஆனால் யோனத்தான் முன்னமே சொல்லிடுவார், வேண்டாம், எங்கள் அப்பா அவங்க மேலே ரொம்ப பகையாக இருக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துவார். அப்போ விருந்து நேரத்தில் தாவீது இல்லைன்னு சொல்லிட்டு யோனத்தான் மேலே கோவம், டேய் ஏன்டா அவனுக்கு நீ சொல்லி கொடுத்த, அவன் இங்கே வரணும், அவன் என் சத்துருவனை கொல்லணும்னு நான் பார்த்தேன்னு சொல்லி யோனத்தான்ட்ட கூட சண்டைக்கு போவார். இந்த அளவுக்கு அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக, சவுல் உயிரோடு இருந்த நாள் ஃபுல்லாக தாவீதை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் தாவீது ஒரு தடவை கூட எதிர்த்தவருக்கு தீமை செய்யவே இல்லை. இந்த காரியத்தை தான் தாவீதோட வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. தீமைக்கு தீமை செய்யாதே, தீங்குக்கு தீமை செய்யாதே. யாராவது ஒருத்தங்க நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம நன்மை தான் செய்யணும், பதில் தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா இந்த வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு உங்க கூட பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படி செய்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஏசப்பா அந்த குணம் என்னை விட்டு போகட்டும், நான் தீமைக்கு தீமை செய்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஏசப்பாவை அடித்தாங்க, ஏசப்பாவை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏசப்பாவோட தலையில் முள்முடி வச்சு குத்துனாங்க, ஏசப்பாவோட கையில் காலில் ஆணி அடித்தாங்க, முதுகு ஃபுல்லாக சவுக்கு வச்சு அடித்தாங்க, அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. பதிலுக்கு ஏசப்பா ஏதாவது செஞ்சாங்களா? பதிலுக்கு அவங்கள பயமுறுத்தினாங்களா? ஏய் நான் திரும்ப உயிரோட வந்து உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு சொல்லி பதில் பேசினாங்களா? இல்லை, அவர் மௌனமாக இருந்தார். ஏசப்பாவோட பிள்ளைங்க நம்ம அப்படின்னா நமக்கு யாராவது தீமை செஞ்சால் கூட மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பதிலுக்கு நன்மை தான் செய்யணும். அப்படி நன்மை செய்ய முடியலைன்னா கூட தீங்கு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காங்க. சரியா? ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி, ஏசப்பா நான் தீமைக்கு தீமை செய்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது, யாராவது எனக்கு தப்பு செஞ்சால் அவங்களுக்கும் நானும் ஏதாவது துரோகம் பண்ணணும், தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தாவீதோட வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. தீங்குக்கு ஆண்டவரே தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. இயேசுவே, நீங்கள் பாடுபடும் போது ஆண்டவரே அந்த தீமையை சகித்து கொண்டீங்களோ அதை போல் நாங்கள் தீமையை சகித்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே.
தீமையை சகிக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே, தீங்க சகிக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே, தீங்குக்கு ஆண்டவரே எதிர் தீங்கு செய்யாம நாங்க இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தீமை செய்கிறவங்களுக்கு நாங்க நன்மை செய்யக்கூடிய கிருபையை தாங்கப்பா, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமா தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறப்பா. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. நான் வந்து செஸ் கிளாஸ் போகிறேன், அப்புறம் ஃபுட்பால் கேம்ப் போகிறேன், விபிஎஸ் போவேன். சம்டைம்ஸ் கேம் வெளியே ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சைக்கிள் ஓட்டுவேன், ரன்னிங் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். விபிஎஸ்க்கு போவேன். அங்கே வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுறதுக்காண்டி புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே நிறைய கலர்ஸ்லாம் வச்சு நான் அந்த ட்ராயிங்கை முடிப்பேன். என் டேலண்ட் வளர்க்குற மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாட போவேன். டூர் வந்து சென்னை போகிறோம், ஹைட் அண்ட் சீக், கொக்கோ அந்த மாதிரி விளாடுவோம். வீடு பெருக்குவேன், அம்மாவுக்கு சமையல் பண்ண வந்து காய்கறி வெட்டி கொடுப்பேன். ஐ எம் ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். எனக்கு சம்மர் ஹாலிடேஸில் கிறிஸ்டின் சாங்ஸ் உருவாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உருவாக்குவேன். வெக்கேஷன் ஹாலிடேயில் 10 days விபிஎஸ்க்கு போவேன். அப்புறம் ஊருக்கு ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போவேன். கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும், அதனால் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ கோ ஃபார் மை கீபோர்ட் கிளாஸ். ட்ராயிங் பண்ணுவேன், கிராஃப்ட் பண்ணுவேன். மே மாதம் நான் வந்து செஸ் விளையாடுவேன். ஆன் வெக்கேஷன் லீவ் ஐ வில் கோ டு சென்னை, கேரளா, கோவில்பட்டி. ஐ ரீட் ஸோ மெனி ஸ்டோரி புக்ஸ். நான் வந்து ஹிந்தி டியூஷன் போவேன். கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கார்டனிங் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து குக் பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நிறைய டிஷ் கற்றுப்பேன். And I go to library and read the books. And I go to keyboard class or piano class. விபிஎஸ் நடக்கும், அங்கே நிறையா சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கடுத்து வந்து விபிஎஸ்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போவாங்க. டூரில் நல்லா என்ஜாய் பண்ணணும். I will attend VBS and I go to Ooty and I draw and I write some stories. இந்த மே மாதத்தில் வந்து கீபோர்டும் பியானோவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மே மாதம் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், டெய்லியும் விபிஎஸ் போவேன், லைப்ரரி போவேன், லைப்ரரி போய் படிப்பேன். வேறு வந்து ஜென்ரல் நாலேஜ் படிப்பேன், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிப்பேன். நாங்கள் வந்து பிக்னிக் போவோம், ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பார்க்க பெங்களூர் போவோம். அத்தை மாமா சென்னையில் இருக்காங்க. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன், அங்கே நாய்க்குட்டி கூட விளையாடுவேன், புக்ஸ் ரீட் பண்ணுவேன். மே மாதத்தில் எனக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பெட்டு கூட நிறைய தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துப்பேன். ஊருக்கு போவேன், விளையாடுவேன், அம்மாவுக்கு பாத்திரம் விளக்கி கொடுப்பேன், வீடு பெருக்கி கொடுப்பேன், இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். கிரிக்கெட், ஃபுட்பால், விபிஎஸ் கேம்ப்லாம் போவேன். சம்மர் ஹாலிடேஸில் எனக்கு ரொம்ப நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நேச்சர் பற்றி ட்ராயிங் வரைவேன். அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபோட்டோ நிறைய எடுப்பேன் நேச்சரை பற்றி. விபிஎஸ் கிளாஸில் வந்து நிறையா சொல்லி தருவாங்க ஜீசஸ் பற்றி, அதனால் அங்கே நல்லா கற்றுக்கிடுவோம். ஆனால் இந்த 10 days நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God.
குட்டீஸ், லாஸ்ட் எபிசோடில் கண்ட்ரோலிங் த பால், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் பார்த்தோம். இந்த எபிசோடில் பார்க்க போகிறது பாசிங் அண்ட் சப்போர்ட் பிளே. எப்படி பாஸ் கொடுக்கணும், பாஸ் கொடுக்கச்சில் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி நின்று பாலை வாங்கி விளையாடணும். ஸோ அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பாசிங்கில் என்ன வெரைட்டிலாம் இருக்குது, அந்த பாஸை நம்ம ரிசீவ் பண்ணச்சில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எங்கேருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது பாசிங் ஸ்கில். நம்மக்கிட்ட பால் வந்துடுச்சு, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பாஸ் பண்ணச்சில் என்ன வெரைட்டிலலாம் நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஏன்னா கேம்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்சைட் ஆஃப் த ஃபுட்டை வச்சு பாஸ் பண்ணுவோம், இல்லை சம்டைம்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ஃபுட்டை வச்சு பாஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஹீல் வச்சு கூட பாஸ் பண்ணுவோம் பின்னாடி இருக்க பிளேயருக்கு, சம்டைம்ஸ் டோ வச்சு கூட நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணுவோம். ஆனால் பெஸ்ட்டு பாஸிங்கிறது இன்சைட் ஆஃப் த ஃபுட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அக்யூரசி ப்ளஸ் வெயிட்டேஜ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதனால் இன்சைட் ஆஃப் த ஃபுட் பாஸிங் தான் பெஸ்ட்டு பாஸிங்னு சொல்லுவாங்க. சிம்பிளி இதை வந்து புஷ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி புஷ் பண்ணி பாஸ் பண்ணுறது. ஸோ பால் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணச்சில் இன்சைடை யூஸ் பண்ணி இப்படி பாஸ் பண்ணுவோம், ரைட். இந்த பாசிங் பண்ணச்சில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம நான் கிக்கிங் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். உதைக்காத கால் எங்கே இருக்குது, நம்ம யாருக்கு பாஸ் பண்ண போகிறோமோ அவங்கள பார்த்து வைக்கணும் பந்துக்கு பக்கத்தில். அது வந்து யாருக்கு பாஸ் பண்ண போகிறோமோ அவங்கள நோக்கி பந்துலேருந்து ஒரு 1/2 to 1 feet வெளியே தள்ளி இருக்கும். சரியா? நம்ம உதைக்கக்கூடிய கால் நியர்லி half ஆஃப் த பாலில் பட்டால் தான் பால் வந்து ரோலிங் மூமெண்ட் ஆகும். பாட்டம் ஆஃப் த பாலில் கால் பட்டுச்சுன்னா பால் ரேசிங் மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பாலினுடைய மேல் பாகத்தில் பந்து பட்டால் தான் பால் என்ன பண்ணும், ரோல் ஆகி போகும். பாலை பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபாலோ த்ரூ, நம்ம லெக்குடைய ஃபாலோ த்ரூ யாருக்கு பாஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு நேராக இருக்கணும், ரைட். இப்படி பால் இருக்குது, நம்ம யாருக்கு பாஸ் பண்ண போகிறோமோ அப்போது இந்த காலை இங்கே வைக்கிறோம், மேனை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு நேரம் நம்ம காலுடைய ஃபாலோ த்ரூ இருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் பாசிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இந்த பாசிங் மேட்ச்சில் கேம் சிச்சுவேஷனில் எப்படி சப்போர்ட் பண்ணணும், எங்கேருந்து பாஸ் கேட்கணும், எப்படி சப்போர்ட் பண்ணி ஆடணும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், ரைட். இப்போ இவங்க 3 பேர், ரெட்ஸில் இருக்க 3 பேர் ஒரே டீமு, அந்த ப்ளூவில் இருக்கவர் ஆப்போனன்ட் டீம் அப்படி நினச்சிக்கோங்க. அப்போது எப்படி பாஸ் பண்ணணுன்றதை இப்போது செஞ்சு காட்டுவாங்க, ரைட். இவர் அந்த பாலை எடுக்க போச்சில் அவருக்கு பாஸ் பண்ணுவார், ரைட். ஸோ இவரை மறிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு பாஸ் போட்டுருவார், இப்படி மறிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு பாஸ் போட்டுருவார். சப்போஸ் இங்கே பாஸ் பண்ண முடியாது, இங்கே மறிச்சுக்கிட்டா அவர் பாஸ் போடுவார், அவருக்கு பாஸ் போடுவார். ஸோ இதுதான் அவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த சப்போர்ட் பிளேன்றது அவருக்கு முக்கியம், யாருக்கு பாஸ் பண்ணணுன்றது முக்கியம், ரைட். இப்போ இந்த பாசிங் அண்ட் சப்போர்ட்டிவ் பிளேயில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ அந்த பிளேயர் காலில் பால் இருக்குது, அவருடைய டீம்மேட் தான் அவர் இந்த ஆப்பனண்ட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு பால் கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், இந்த ஆப்பனண்ட்டை விட்டு அவே ஃப்ரம் தி ஆப்பனண்ட் இப்படி ஒய்டராக வந்து இங்கே வந்து பால் கேட்டால் தான் இவர் கரெக்டான ஆங்கிளில் சப்போர்ட் பண்ணுறார். ஸோ சப்போர்ட்டிங்க்கு கரெக்டான ஆங்கிள், கரெக்டான டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க தேவையில்லை, கரெக்டான டிஸ்டன்ஸு கரெக்டான ஆங்கிளில் இருக்கணும் சப்போர்ட் பண்ணணும். அவே ஃப்ரம் த ஆப்பனண்ட் இருந்து பந்து வாங்கலாம், அதுதான் சிம்பிள் கான்செப்ட், ரைட். சப்போஸ் அவர் பிளாக் பண்ணிட்டார், இங்கே பிளாக் பண்ணிடுவோம், இவரை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாருன்னா, ஸோ இவர்கிட்ட பாஸ்போர்ட் ஆப்ஷன் இல்லைன்னா அப்போ அடுத்த டீம்மேட் யாருன்னு பார்க்கணும், அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பால் என்ன பண்ணணும் கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும், ரைட். வாங்க, சப்போஸ் போட்டாச்சு, பால் போட்டாச்சு, இமீடியட்டாக என்ன பண்ணுவார் அந்த ஆப்பனண்ட், அவரை போய் ப்ரெஸ் பண்ணுவார், அவருக்கோ இவருக்கோ பாட விடாமல் ப்ரெஸ் பண்ணுவார். இப்போ இவரை ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னா இவர் அவருக்கு பாஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் சப்போர்ட்டிவ் பிளே. ஃபுட்பால் இது ரொம்ப முக்கியம். டீம்மேட்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி ஆடணும்னா பாஸ் பண்ணுறவங்களுடைய கிளவர்னஸும் இருக்குது, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸும் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு பாஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இவருக்கு போடுவாங்க, இவருக்கு பாஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு அவருக்கு போடுவாங்க, அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். சப்போர்ட் பண்ணுறவங்களும் கரெக்டான ஆங்கிளில் இருந்து ஃப்ரீயாக இருந்து பால் கேட்டு சப்போர்ட் வாங்கி ஆடினா தான் இந்த டீம் கேம் வந்து டீம் ஒர்க்காக இருக்கும். டீம் ஒர்க்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், ரைட். ஸோ இந்த எபிசோடில் பாசிங் அண்ட் சப்போர்ட் பிளே பார்த்தோம். பாசிங் அண்ட் சப்போர்ட் பிளேன்றது ரொம்ப முக்கியம் ஃபுட்பாலில். ஏன்னா நம்ம டீம்மேட்டுக்கு கரெக்டாக பாஸ் பண்ணணும், கரெக்டான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணணும். சப்போஸ் அவர் பாஸ் பண்ண முடியாத டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தார்னா டீம் பிளேயருடைய அந்த டீம்மேட் என்ன பண்ணணும், கரெக்டான இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணி பாலை ரிசீவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம்.
பாசிங் அண்ட் சப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் டீம் ஒர்க் இருக்கும். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிச்சிருவேன், நான் கோல் அடிச்சிருவேன்ற பெருமையோட விளாண்டா ஜெயிக்க முடியாது. ஒரு டீம் ஒர்க்கோட என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணணும், விளையாடணும். அது மாதிரி தான் லைஃப்லேயும் நான்ற பெருமை இல்லாமல் நம்ம வந்து எல்லாரோடையும் ஒத்துழைச்சி போய் நம்ம ஒரு டீம் ஒர்க்காக கோஆப்ரேஷனோட நம்ம லைஃப்பில் இருந்தோம்னா லைஃப்பில் நம்ம ஜெயிக்கலாம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. வெல்கம் பேக் டு குவிஸ் டைம். இந்த குவிஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? லாஸ்ட் மந்தோட வின்னர்ஸ் நானாக இருப்பேனான்னு சொல்லி எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு நாங்கள் போடுறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நேம் அதில் இருக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின் பண்ண ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறேன், என் பேர் இன்னும் வரலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது என்ன தெரியுமா காரணம்? நிறைய பேர் ஆன்சரை தனித்தனியாக அனுப்பிடுறீங்க. ஆனால் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக டைப் பண்ணி ஒரே தடவை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? 9488375315. ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? நான் கொஸ்டின் வாசிக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. அதன்படி நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. யோபுவை அவன் சிநேகிதர்கள் எத்தனை தரம் நிந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 4. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தின் தலைப்பு என்ன? பாருங்கள், நீங்கள் ஜாலி டைம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஆப்ஷன் ஏ அன்பாக இருங்கள், ஆப்ஷன் பி எனக்கு தெரியும், ஆப்ஷன் சி பெருமை உள்ளவனாய் இராதே, ஆப்ஷன் டி விட்டு கொடுங்கள். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. வேண்டும் என்கிற பரிபூரணம் வந்த பின் டேஷ் உண்டாகும்? ஆப்ஷன் ஏ திருப்தி, ஆப்ஷன் பி வருத்தம், ஆப்ஷன் சி வியாகுலம், ஆப்ஷன் டி சந்தோஷம். 3 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் வாசிக்கிறேன், ஆன்சர் கரெக்டாக டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டின் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் பைபிள் செக்மெண்ட்டில் எதை பற்றி கற்றுக்கொண்டோம்? ஆப்ஷன் ஏ வீரர்களின் உணவு, ஆப்ஷன் பி மீதியான் வியாபாரிகள், ஆப்ஷன் சி தரங்கம்பாடி, ஆப்ஷன் டி எரிகோ. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வாசிக்கிறேன். யார் யோபுவை அசட்டை பண்ணினார்கள்? ஆப்ஷன் ஏ சிநேகிதர்கள், ஆப்ஷன் பி சிறு பிள்ளைகள், ஆப்ஷன் சி நம்பினவர்கள், ஆப்ஷன் டி வேலைக்காரர்கள். ஓகே குட்டீஸ், இப்போ தான் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ரெடியாக டைப் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் அனுப்ப வேண்டிய நேரம், நீங்கள் அனுப்புங்க, பரிசை வெல்லுங்க. ஓகே, நிறைய பேர் இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எங்களுடைய பைபிள் அண்ட் போர்ஷன்ஸில் இன்னும் எங்களுக்கு கரெக்டாக தெரியலை, நாங்கள் படிக்கலைன்னு சொல்லி. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர் பார்த்தீங்கன்னா யோபு 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். ஸோ இதுலேருந்து படிங்க, நீங்கள் பரிசை வெல்லுங்க. ஓகே குட்டீஸ், இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன? இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே. பாருங்கள், நம்மளுடைய விபிஎஸ் லைவ் விபிஎஸ், நம்மளுடைய இயேசு விடுவிக்கிறோடைய லைவ் விபிஎஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன டைமிங் சொல்லி யோசிக்கிறீங்களா? மார்னிங் 10 AM to 12 noon. கவனமாக பாருங்கள், சத்தியம் டிவியில் அந்த ப்ரோக்ராம் வருது. கரெக்டாக பாருங்கள், அது நிறைய ப்ரோக்ராம்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இந்த மந்தோடைய ப்ரோக்ராமுடைய எண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ அடுத்து நம்மளுடைய டீம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக ஒரு சாங்கோட முடிப்போமா? ஓகே ரைட், ஓவர் டு சிங்கிங் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் இப்போ இந்த அப்ளைஸோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கள்ல, நல்ல பாடல் பாடி ஆண்டவரை குறித்து நிறையா காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க. தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு குவிஸ்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணீங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட கேட்டிங்களே. இப்போ மீண்டுமா ஒரு தடவை நம்ம ஆண்டவரை பாடல் பாடி துதி செய்து இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிக்க போகிறோம். சரியா? நம்ம முதல்ல கற்றுக்கிட்ட ஒரு பாடலை பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? ஜெசிகா, நீங்கள் சொல்லுங்கள். தந்திரன்.
ஓ சூப்பர். தந்திரன் சாத்தான் தந்திரன் ஒரு தடவை பாடலாமா? வித் மியூசிக், கமான். சூப்பர், பாடுவோம். தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திரன் சாத்தான் தந்திரன், சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. தந்திர பிசாசு வார வாரா, அவனுக்கு என்னிடம் எதுவும் இல்லை. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. அவனின் தலையை நசுக்கின இயேசு என்றும் எனக்கு பாதுகாப்பு. சிங்கம் போல கர்ஜித்தாலும் பயம் துழியும் எனக்கு இல்லை. இயேசுவின் பெயராலே பிசாசே உன்னை துரத்தி 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 ஓட வைப்பேனே. துரத்தி 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 ஓட வைப்பேனே. சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். சமர் வீரன் சமர் வீரன் சமர் வீரன் நான். ஓகே குட்டீஸ், எங்களோட சேர்ந்து இந்த அப்ளைஸ் கிட்ஸ் ஃபெல்லோஷிப்பில் அழகாக பாடல் பாடி ஆக்ஷன் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சிங்க. இதே போல் மீண்டும் அடுத்த மாதம் அப்ளைஸ் கிட்ஸ் ஃபெல்லோஷிப்பில் நம்ம சந்திக்கலாம். until then, bye. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.